வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு உத்திரமேர் சட்டமன்ற தொகுதி ஜெம் டிவி கள ஆய்வுக்காக உத்திரமேர் செய்தியாளர் சுடர். தமிழகத்தில் 17வது சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதால் தமிழகத்தில் அதிமுக, திமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜெம் டிவி நேயர்களுக்காக உத்திரமேர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பொதுமக்களிடையே கள நிலவரங்களை இப்பொழுது ஜெம் டிவி நேயர்களுக்காக ஒளிபரப்புகிறோம். இந்த சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி தான் சார். திமுகவுக்கு தானே? ஏடிஎம்கேண்ணா. விஜய்க்கு தான் போடுவேன். உதயசூரியன் போடுவேன். விஜய் தான் வரணும். விஜய் வரணும்னு ஆசைப்படுறேன். எடப்பாடி பழனிசாமி வரலாம். ரெட்டாலிக்கு தான். எம்ஜிஆருக்கு போடுவேன். எடப்பாடி ஸ்டாலின். எடப்பாடி ஸ்டாலின் தான் வரணும். எங்கள் அம்மாவுக்கு தான் போடுவேன். ஏற்கனவே டிஎம்கே தான். எடப்பாடியார். நான் எப்பவுமே ரெட்டாலி தான் சார் போடுவேன். திமுக தான். தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு. முக ஸ்டாலின். திமுக. ரெட்டாலி தான் போடுவேன். விஜய் போடுவேன். ஸ்டாலின் தான் படப்பேன். டிவிக்கே ஓட்டு போடலான்னு இருக்கேன் சார். விஜய் தான் சார் போடுறேன். நான் இலைக்கு தான் போடுவேன். எடப்பாடி அண்ணா திமுக தான் போடுவேன். டிவிக்கே சார். நான் கேப்டன் விஜயகாந்த் தான் போடுவேன். யார் முதலமைச்சர் வரணும்? எடப்பாடி ஐயா வரணும். ஏன் எடப்பாடி ஐயா வரணும்னு சொல்றீங்க? வந்தால் செய்வார். நல்ல இலவசம், பைய, பேக்கு, பேனா. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யார் முதலமைச்சர் வரணும்? ஐயா யாருக்கு ஓட்டு போட? ஓட்டு யாருக்கு போட? எம்ஜிஆருக்கு போடுவேன். யார் முதலமைச்சர் வரணும்? எம்ஜிஆர் தான் வரணும். ஏன் எம்ஜிஆர் வரணும்னு சொல்றீங்க? இதை யாரை சொல்லணும்? இல்லை, எம்ஜிஆர் ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எடப்பாடியார் எடப்பாடியார் தான் வரணும். எதனால் அப்படி சொல்றீங்க? நாட்டில் அதிகமான கஞ்சா புழக்கம் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த ஆட்சி மாற்றி தான் போடணும். யாருக்கு ஓட்டு போட? யார் முதலமைச்சர் வரணும்? ஏன் விஜய் முதலமைச்சர் வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? வந்தால் நல்லது பண்ணுவாருண்ணா. இருக்கிறவங்க போனால் நல்லது பண்ணுறேன். வருவராச்சு என்ன பண்ண வரேன்னு பார்க்குறாங்க. யாருக்கு ஓட்டு போடுங்க? ஸ்டாலின். மீண்டும் யார் முதலமைச்சர் வரணும்? ஸ்டாலின் தான். யாருக்கு ஓட்டு போடுறது தாத்தா? எடப்பாடி. யார் முதலமைச்சர் வரணும்? எடப்பாடி வரணும். ஏன் மீண்டும் எடப்பாடி வரணும்னு சொல்றீங்க? வரணும், எங்களுக்கு வரணும். ஓட்டு போட? ஸ்டாலின் தான் வரணும். மீண்டும் முதலமைச்சர் யார் வரணும்? ஸ்டாலின் தான் வரணும். ஏன் மீண்டும் ஸ்டாலின் வரணும்னு சொல்றீங்க? நல்லா ஆட்சி நல்லா அருமையாக பண்ணிங்கிறார். ஓட்டு யாருக்கு போடுங்க? எங்கள் அம்மாவுக்கு தான் போடுவேன். யார் முதலமைச்சர் வரணும்? எங்கள் அம்மா தான் வரணும். உங்க அம்மானா யாரு? ஜெயலலிதா. யாருக்கு ஓட்டு போடுங்க? ஏற்கனவே டிஎம்கே தான். மீண்டும் யார் முதலமைச்சர் வரணும்? ஸ்டாலின் தான் வருவார். ஏன் மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் வரணும்னு சொல்றீங்க? மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டுமனை பட்டாக்கள், அந்த எஸ்டி மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டுமனை பட்டா கொடுத்து வீடும் கட்டி கொடுத்துருக்காரு அவர். அதுக்கால அதிகமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நலத்திட்ட உதவிகளை பண்ணிக்கிறது திமுக ஆட்சியில் தான். அதுக்கால மீண்டும் திமுக ஆட்சி தான் வரணும். யாருக்கு ஓட்டு போடுங்க? எடப்பாடியார். மீண்டும் யார் முதலமைச்சர் வரணும்? எடப்பாடியார். எதனால் அப்படி சொல்றீங்க? நல்லது நடக்கும். மக்கள் குழந்தைங்க ஒரு 2.5 வயசு குழந்தை கற்பழிச்சாங்க. இன்னும் நடவடிக்கை எடுத்தாங்க. 2 வயசு குழந்தைங்க என்ன தெரியும் சொல்றீங்க? சொல்லுங்க. 2 வயசு குழந்தைங்க என்ன தெரியும்? அது ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அவங்க போலீஸ் பாதுகாப்பு. திமுக செயலாளர் வெக்கமா இல்லையா? சொல்லுங்க. நிக்க வச்சு சொல்லணும். அப்படியே என்ன மாதிரி ஆளா இருந்தா வெட்டுவேன் நிக்க வச்சு. ஆட்சி அது குழந்தைக்கு நீங்க 2 வயசு குழந்தைங்க தெரியும். அவனுக்கு ஒரு பாதுகாப்பு. எவனா இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பாதுகாப்பா. யாருக்கு ஓட்டு போடுங்க? நான் எப்பவுமே ரெட்டாலி தான் சார் போடுவேன். மீண்டும் யார் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும்? முதலமைச்சர் எடப்பாடி தான் வருவார். எதுக்கு ஓட்டு போடுங்க? திமுக. மீண்டும் யார் முதலமைச்சர் வரணும்?
எதனால முக ஸ்டாலின் முதலமைச்சர் வரணும்னு சொல்றீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுத்துருக்காரு, ஸ்டடீஸ்க்குலாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ரீ பஸ்ஸில் வர்றாரு. அப்புறம் விமன்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால மீண்டும் அவங்க வரணும். அக்கா, யாருக்கு ஓட்டு போடுங்க? தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு. யார் முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்கும்? தளபதி ஸ்டாலின் தான். எதனால் அப்படி சொல்றீங்கக்கா? மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், அப்புறம் பெண்களுக்கும் நல்ல பாதுகாப்பு இருக்கு. அவர் நல்லா ஆட்சி செய்கிறாரு. என்ன ஓட்டு போடுங்க? முக ஸ்டாலின். மீண்டும் யார் முதலமைச்சர் வரணும்? முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் தான் வரணும். போடுங்க. திமுக மீண்டும் யார் முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்கும்? முக ஸ்டாலின். ஓட்டு யாருக்கு போடுவாயா? நான் ரெட்டையில தான் போடுவேன். மீண்டும் யார் முதலமைச்சர் வரணும்? அவரு தான் வரணும். யாரு? ரெட்டையில வரணுமா இவ வரணும்? ஓட்டு போட யார் முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்கும்? எதனால அப்படி சொல்றீங்க? அவர் பிடிக்கும், நல்லா செய்வாரு, புதுசா மாற்றம். யாருக்கு ஓட்டு போடுங்க? எதனால விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க? அதான் ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். யாருக்கு நான் ஓட்டு போடுங்க? நான் வந்து ஸ்டாலின் தான் படப்படுறேன். மீண்டும் யார் முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்கும்? ஸ்டாலினே வரட்டும், பரவாயில்ல. எதனால அப்படி சொல்றீங்க? இல்லை, அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதனால. அக்கா, எதுக்கு ஓட்டு போட போறீங்க? எதுக்கு ஓட்டு போட சொல்றீங்க நீங்க? இல்ல, நீங்க எதுக்கு ஓட்டு போடுவீங்க? அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். யார் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும்? யார் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும்? யார் வந்தா எங்களுக்கு என்ன? நாங்கள் வாஷிங் கிடக்குறோம், வாஷிங் தான் கிடக்குறோம். வேலை செய்கிறவங்கள எடுத்தா திருப்பி கவர்மெண்ட்டில் உத்தியோகம் தராங்க. கவர்மெண்ட் வேலை உழைக்கிறவங்க கட்சி வரைக்கும் ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாண்ணா அதெல்லாம் வச்சா நாங்கள் முன்னேறுவோம். இல்லை, உழைக்கிறவங்கள கட்சி வரைக்கும் உழைக்க வைக்கிறாங்க. நாங்கள் யாருக்கு ஓட்டே போட மாட்டோம். எதுக்கு ஓட்டு போட போறீங்க? சார், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி தான் சார். யார் முதலமைச்சராக வரணும்? தளபதி முக ஸ்டாலின். எதனால முதலமைச்சர் மறுபடியும் அவரை வரணும்னு சொல்லி சொல்றீங்க? பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க சார். கடந்த 5 ஆண்டை விட இவர் வந்து அந்த 5 ஆண்டு நல்லா பண்ணியிருக்காரு. அவரே வந்தால் நல்லா இருக்கும். யாருக்கு ஓட்டு போடுங்க? திமுகவுக்கு தானே. யார் முதலமைச்சராக வரணும்? திமுக தான் முதலமைச்சர். அவர் தான் முதலமைச்சர். ஏன் திமுக முதலமைச்சர் வரணும்னு சொல்றீங்க? எங்கள் அப்பா எல்லாமே அப்போதுண்டு அவர் இதுதான். சரி, அதாவது அவரே வரட்டும். ஓட்டு போடுங்க. ஏடிஎம்கேண்ணா. யார் முதலமைச்சராக வரணும்? எடப்பாடி பழனிசாமி. எதனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும்? இங்கே போது அந்த அளவுக்கு அதிருப்தி கிடையாது. கொஞ்சம் கடன் இதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. சரி. ப்ளஸ் நம்மளோட செலவாணிகள் கம்மியாக இருந்துச்சு. இந்த வாட்டி எல்லாம் ரேட்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. யாருக்கு ஓட்டு போடுங்க? புதுசாக வேணா ஓட்டு போடலாங்க. யார் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும்? புதுசாக யாராவது வந்து பண்ணால் நல்லா இருக்கும். ஓட்டு போடுங்க. விஜய்க்கு தான் போடுவோம். யார் முதலமைச்சராக வரணும்? விஜய் தான். விஜய் வரணும்னு சொல்லி சொல்றீங்களா? என்ன காரணம்? விஜய் வரணும், அவர் வந்து நல்லா பண்ணுவார். இப்போ இருக்கிற முடிஞ்சு சரியாக பண்ணுவார். அவர் வந்து நல்லா இருக்கும். இருக்கிற இளைஞர்களுக்கு வருங்காலமாக இருக்கும். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எனக்கு யார் ஓட்டு போடணும்னு யோசனையே வரல. யார் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுவே கெஸ் பண்ண முடியல. ஏன் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உதயசூரியனுக்கு போடுவேன். யார் முதலமைச்சராக வரணும்? ஸ்டாலின் தான் வரணும். எதனால ஸ்டாலின் வரணும் முதலமைச்சரா? வேணா அவங்க அப்பா இந்த கருணாநிதி இருக்கும்போது பேங்க்கு கடன் எல்லா கடனும் தள்ளுபடி பண்ணார். எல்லாம் அவரால் நிறைய ஆதாயம் உண்டு. இப்போ இவர் வந்தால் தள்ளுபடி பண்ண போகிறாரு. ஐயா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் வந்து யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். யார் முதலமைச்சராக வந்தால் நல்லாயிருக்கும்? அது எல்லாம் யார் வந்தாலும் தப்பு தான். எதனால? யார் வந்தாலும் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. அக்கா, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாருக்கு ஓட்டு போடுறது? யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு போட போகிறோம் ஓட்டு. யார் முதலமைச்சராக வருவாங்க? முதலமைச்சராக யார் வருவாங்கன்னு இப்போ நம்மளால சொல்ல முடியாது. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய் தான் வரும். யார் முதலமைச்சராக வரணும்? விஜய் தான் வரணும். ஏன் விஜய் வரணும்னு சொல்கிறீங்க? அவர் நல்லது செய்வார்னு பார்க்குறேன். நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன். யார் முதலமைச்சராக வரணும்? விஜய் வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன் விஜய் வரணும்னு சொல்கிறீங்க? இவங்க இருந்த தலைவர்கள்லாம் சரியாக வந்து பண்ணல. விஜய் வந்தவர் மாற்றம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதனால் விஜய் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஐயா, நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுவீங்க? ஐயா, இந்த ஆட்சியை விட வர ஆட்சி நல்லா அமையும். யார் இந்த ஆட்சி ரொம்ப கஷ்டமான ஆட்சி.
யார் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும்? இந்த வாட்டி முதலமைச்சராக வரணும்னா இந்த எடப்பாடி பழனிசாமி வரலாம். அவர் நிறைய பண்ணார். இவர் வந்து சரியாக செய்யல. ரொம்ப கஷ்டம். மக்களை மட்டும் துன்புறுத்துவது தானே கஞ்சி, எதுவுமே இல்லை. பெண்களுக்கு இலவச பஸ்ஸு அது இதுன்னு ஆம்பளைக்கு என்ன செஞ்சார்? எல்லாரும் அடிமைத்தனத்தில் வாழ்ந்துடும். அங்கங்கே லோனு, அங்கங்கே கஷ்டம், எல்லாரும் கட்ட முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் காரணம் இவங்க தான். இன்றைக்கி பொங்கல் கஷ்டம். அவர் ஓட்டு ஆட்சி பிடிக்கிறதுக்காக அவர் பேசுகிறார். அதனால் எங்களுடைய ஆட்சி மீண்டும் மாற்றி அமைக்கணும். யாருக்கு ஓட்டு போடுவீங்க இந்த எலெக்ஷனில்? நிலமெல்லாம் பார்த்து போட வேண்டியதுதான் ஓட்டு. யார் முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்கும்? மக்களாக தீர்ப்பு பண்ணால் தான் முதலமைச்சராக வருவாங்க. நாங்கள் மக்கள் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த முறையோட தான் முதலமைச்சராக முடியும். இந்த ஆட்சியில் விலைவாசிலாம் எப்படி இருக்கு? விலைவாசிலாம் அதிகமான விலை தான். இன்னைக்கு கூட மிளகா விலை அதிகம். இப்போ கூட போய் மிளகா வாங்க போனேன். 250 ரூபா ஒரு கிலோ. தனியாக 200 ரூபா. எண்ணெய் விலை அதிகம். எல்லாமே அதிகம் தான். யார் வந்தாலும் விலைவாசியை குறைக்க போகிறது கிடையாது. நல்லவங்க கெட்டவங்க யாரையும் பார்க்க முடியாது. முதலமைச்சர் ஒருத்தர் தான் கேட்போம். அப்போ என்ன பதில் சொல்லுவாங்களோ அந்த சமயம்தான். மற்ற சமயம் மக்களை என்ன குறை எது குறைன்னு சொல்ல மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. விலைவாசி அதிகம் தான். சிலிண்டர் விலை அதிகம். நீங்கள் எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யார் நல்லா செய்கிறோம் அவங்க போட வேண்டியதான் ஓட்டு. யார் முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்கும்? அதுதான் 3 ஓட்டு, ஒரே ஓட்டு என்ன போட வேண்டும். விலைவாசிலாம் எப்படிக்கா இருக்கு? புரியல. விலைவாசி விலைவாசி ஏறுதா இருக்குது, கம்மியாகுது இன்னும். யாருக்கு ஓட்டு போடுவீங்கக்கா? அது பர்சனல். யார் முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்கும்? யாரும் சொல்லிக்கிறாங்க, எல்லாருமே ஆவரேஜாக தான் இருக்காங்க. சரி, விலைவாசிலாம் எப்படி இருக்கும்? முன்னேறின தலைவர் மேலே யாரும் கிடையாது. சொல்லிக்கிற பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிற மாதிரி. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் ரெட்டாலி போடுவேன். யார் முதலமைச்சர் வந்தால் நல்லா இருக்கும்? ரெட்டால வந்தால் நல்லா இருக்கும். எதனால் ரெட்டலை வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கும் போதே கம்மியாக இருந்துச்சு விலைவாசி. அவ்வளோ பரவாயில்ல. இப்போ எல்லாமே ஏறி போயிடுது. எதுவுமே வாங்க முடியல. எதை தொட்டாலும் விலை அதிகமாக இருக்குது. அவங்க இருந்திருந்தால் இன்னும் நல்லா செய்திருப்பாங்க எல்லாருக்கும் செய்யுது. அதனால அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. யாருக்கு ஓட்டு போடுங்க? டிவிக்கே ஓட்டு போடலான்னு இருக்கேன் சார். ஏன்னா இப்போ 2 கட்சியும் பார்த்தாச்சு இல்லை, அதனால புதிய மாற்றம் மட்டும் தாவைக்காக ஓட்டு போட்டு பார்ப்போம். யாருக்குண்ணா ஓட்டு போடுங்க? விஜய் தான் சார் போடணும். மாற்றம் வரணும் சார். இவங்க 2 கட்சியும் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. யாருக்கு ஓட்டு போடுவேன்? நான் எனக்கு தான் போடுவேன். போடுங்க. எடப்பாடி தான். யார் மீண்டும் முதலமைச்சராக வரணும்? எடப்பாடி தான். யாருக்கு ஓட்டு போடுங்க? அதிமுக தான் போடுவோம். யார் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறீங்க? பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கும். எதனால் அப்படி நினைக்கிறீங்க? இப்போ வந்து சட்ட இதெல்லாம் குழந்தைகள்லாம் சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை. அரசாங்கம் வந்து கடுமையான தண்டனை கொடுக்கல. அவங்களுக்குலாம் ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை எடுக்கல. அதனால் வந்து கொஞ்சம் அம்மா ஆட்சியில் வந்து இதெல்லாம் ரொம்ப நடக்காமல் இருந்தது. இப்போ இந்த ஃபீல்டில் வந்து இது அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. அராஜகம் அதிகமாக ஆகிப்போச்சு. அதனால் பெண்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு போகணும், முக்கிய பாதுகாப்பு. அது வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். பாதிக்கப்பட்டவனுக்கு வந்து ஒன்று அவனுக்கு வந்து வெளியெல்லாம் வைக்கக்கூடாது, கடுமையான தண்டனை கொடுக்கணும். 2வது வந்து அந்த தவறை வந்து பண்ணக்கூடாது. ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு மனிதன் வந்து இந்த அளவுக்கு ஒரு கீழ்மட்டமான செய்கிற வந்து பூமியில் நடமாட்டத்துக்கு என்ன ஒரு தகுதி இல்லாத தானே வேணும். அவனை வச்சு வந்து என்ன பண்ண போகுது அரசாங்கம்? அவனுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுத்தா அத்தனை வாட்டி வந்து அந்த தவறு செய்வோம். அந்த பயம் இருக்கணும் மனிதனுக்கு. இது வந்து பாவ செயல் வந்து அதிகமாக செய்கிறாங்க இல்லை. அதனால் வந்து அம்மா ஆட்சியில் வந்து இது ரொம்ப அதிகமாக இல்லைங்க சார். பொதுவாக வந்து பட் அவர் வந்து இப்போ இருக்கிற அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட மக்களுக்கு படிப்பு வசதி, விளையாட்டு துறையில் எல்லாம் கவர்மெண்ட்டுக்காக கொடுக்குது. மக்களை கவனிக்கிறாங்க, நல்ல முறையில் செய்கிறாங்க, தப்பு சொல்லுது. ஆனால் இந்தமாரி ஒரு தவறு நடக்குது அரசாங்கத்துக்கு ரொம்ப ஒரு கட்ட பேர் தாங்க. ஒரு ஜென்டலாக வந்து ஒரு மனிதன் வந்து நல்லா சுதந்திரமாக நடக்கணும் இல்லை பெண்களுங்க. அதுமாரி பயமாக இருக்குது இல்லை. பாத்ரூமு போனால் கூட வண்டியா ஒரு தோப்புக்குது, பாத்ரூம் போனாலும் கூட அந்த இடத்துல ஒரு பயமாக்குது இல்லை. ஒரு பாதுகாப்பு இல்லாத அது காரணம் கடுமையான சட்டம் இல்லை. அவனை வந்து பிடிக்கிறவங்க கடுமையாக வந்து தண்டிக்கணும். அது கோர்ட்லேயும் சரி, எஃப்ஐ ஆஃபீஸ்லையும் சரி, அவனை வந்து கடுமையான தண்டனை கொடுத்து அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுணும். இது கொடுத்தான்னு சொல்லு. அவனை வந்து கோர்ட் வச்சுட்டு காலத்துக்கு தண்டனை கொடுத்து அவன் தோட்ட கொடுத்து தங்க இடம் கொடுத்துன்னா அவனும் ஒரு வாட்டி இந்த தவறு செய்கிறாங்க. மனுஷனுக்கு பயம் இல்லை. அதனால வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கும் போது அவன் வந்து வாழ்த்துக்கு தகுதி இல்லாதவன்.
அப்படி இருக்கும்போது அது வேணாம், அதிகமான தண்டனை கொடுக்கணும் சார். இது வந்து அம்மா ஆட்சியில் அதிகமாக இல்லை. இந்த இதில் வந்து இப்போ அதிகமாக இது நடக்குது. வேற எந்த குறையும் கிடையாது. ஆட்சி மேலே வந்து குறை சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் அராஜகம் இதுக்கோ நிறைய நடக்குது சார். ஓகே, யாருக்கு ஓட்டு போடுங்க? ஒன்லி டிவிக்கே சார். என்ன ஓட்டு போடுங்க? கேப்டன் விஜயகாந்த் தான் ஓட்டு போடுவோம். யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் மீண்டும்? அப்படி இல்லை, கேப்டன் விஜயகாந்த் எந்த கட்சி கூட கூட்டணி போனாரோ அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய். யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தால் நல்லா இருக்கும். ஒன்ஸ் இந்த பதவி கட்சி அவர் எப்படி யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? யார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்? யாருக்கு ஓட்டு போடுவீங்க பாய்? மீண்டும் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்? யாருக்குண்ணா ஓட்டு போடுவீங்க? மீண்டும் யார் ஆட்சிக்கு வரணும்?